அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா நேற்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இப்போது மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு விவாதம் கடும் அமளிக்கிடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருதரப்பிலும் காரசாரமான வாதங்கள், பிரதிவாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பிரச்சனையை பொறுத்தவரை பொதுவான ஒரு இந்திய கண்ணோட்டம் எவ்வாறு இருக்கிறது, அதனால் என்ன சாதக பாதக அம்சங்கள் இருக்கின்றன, இப்போது பாரதிய ஜனதா கட்சி, மத்திய பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசு இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வருவதற்கான அந்த பின்னணி காரணங்கள் என்ன, இதில் இஸ்லாமியர்களுக்கு என்ன பாதிப்பு, அரசு கூறும், மத்திய அரசு கூறும் காரணங்கள் என்னென்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக நம்மிடையே விவாதிப்பதற்காக முன்னாள் எம்எல்ஏ எம்ஜிகே நிஜாமுதீன் நம்மிடையே வந்துள்ளார். அவரிடம் நாம் கேட்கலாம். சார் வணக்கம் சார். இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. வாக்குகள் 288 212 என்று நேற்று நள்ளிரவில் ஒரு 2 மணி அளவில் இந்த வாக்குகள் பதிவாகி எண்ணப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நள்ளிரவு 2 மணி அளவில் இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா அதுவரை ஒரு நீண்ட விவாதத்திற்கு இருதரப்பிலும் பல்வேறு கருத்துக்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் முக்கியமான கருத்தாக மத்திய அமைச்சர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர்கள் வைத்த அந்த முக்கியமான ஒரு கருத்து என்னவென்றால், நாடு முழுவதும் பாதுகாப்புத்துறை மற்றும் இந்திய ரயில்வே ஆகியவற்றுக்கு அடுத்து இந்த வக்ஃப் வாரிய சொத்துக்கள் அதிக அளவில் இருக்கின்றன. ஆனால் அதனுடைய நோக்கம், அந்த அறக்கொடையாக அல்லாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடங்கள், அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றவில்லையா என்ற விவாதம் நடந்தபோது பல மாநிலங்களில் இந்த வக்ஃப் வாரிய சொத்துக்கள் அதற்கான அந்த வருமான கணக்கு மற்றும் ஏழை எளியோர்களுக்கு, விதவைகளுக்கு, குழந்தைகளுக்கு கல்வி ஆகியவற்றிற்கான அந்த பண உதவி முறையாக செல்லவில்லை என்பதால் தான் இதை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு சென்ட்ரல் போர்ட்டல் தேவை. இதுவரை அது இல்லாமல் இருந்ததால் தான், அந்த வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருந்ததால் தான் அரசு இதில் தலையிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு இந்த அரசு எப்போதும் பாதுகாப்பாகவும் அவர்களுக்கான எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு இங்கு அவர்களுக்கான உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் அந்த உத்தரவாதத்தை அளித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பொதுவான கண்ணோட்டம், வக்ஃப் வாரிய சொத்துக்கள் முறையாக பராமரிக்கப்பட்டு அதனுடைய நோக்கம் நிறைவேற்றப்பட்டதா நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? சார், இதில் நான் ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன். ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுத கதை தான் இந்த கதை. வக்ஃப் சொத்துக்களில் எல்லா சொத்துக்கள்லையுமே சில இடத்துல கோயில்கள் நடக்கும், நடக்காமல் கோயில் சொத்துக்கள் நடக்குது, இந்த மாதிரி நடக்குது. அதை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு, அதை கலைந்திருக்க வேண்டிய பொறுப்பு வக்ஃப் வாரியங்களுக்கு உள்ளது. அதே மாதிரி இந்து அறநிலைத்துறை சொத்துக்களை களைவதற்கான பொறுப்பு அறநிலைத்துறைக்கு உள்ளது, இந்து அறநிலைத்துறைக்கு உள்ளது. அதை செய்யணும். அதை செய்யாமல் போனால் அது குறித்து நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் அதையெல்லாம் செய்வேன் என்று சொல்லிக்கொண்டு இதை காமித்து கொண்டு இந்த சொத்துக்களை நிறுவனத்திற்கு இந்துக்களை நியமிக்க வேண்டும், முஸ்லீம் அல்லாதவர்களை நியமிக்க வேண்டும் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? பிரிவு 25 என்ன சொல்லுது? நீ எந்த மதத்தை வேணாலும் நம்பு, எந்த மதத்தாலும் பின்பற்று, எந்த மதத்தாலும் பரப்பு. 26 உன்னுடைய மத கடமைகளை செய்வதற்கான நிறுவனங்களை நீனே நிர்வகித்துக் கொள். 27 அதுக்கான வருவாயிலிருந்து நீ வரி செலுத்தவே தேவையில்லை, அதுக்கு மேல போகுது. அதுக்கப்புறம் 28 அதே மாதிரி இன்னொரு சட்ட பாதுகாப்பை கொடுக்குது. இப்படி அரசியல் சட்டத்தை 25 28 வரை கொடுத்த பாதுகாப்பு இங்க எங்க? சரி, நீங்க சொத்தை நீங்க பாதுகாப்பேங்கிறீங்க, அங்கேயே முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் நியமிக்கப்படும் என்று கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? அப்ப 2 பேரும் வருவாங்க, நாங்க ரிட்டையர்ட் ஜட்ஜை போடுவோம். இதுக்கு அந்த பதில் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்லாமியர்கள் அல்லாதோர் அப்படிங்கிறது அல்லாதவர்கள் இதில் நியமிக்கப்படுவதற்கான காரணம் என்னன்னா, பல இடங்கள்ல இல்லை சில இடங்கள்ல வக்ஃப் வாரிய சொத்துக்கள் என்று திருச்சிக்கு அருகே திருச்செந்துறை அருகே ஒரு 8 கிராமங்கள் இது வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமானது என்று அறிவித்து விட்டார்கள். அங்கே இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இந்த கிராமங்கள் வசிக்கிறாங்க. அந்த ஒரு பிரச்சனை எழுப்பப்பட்டது. இது போன்று பல பிரச்சனைகள் எழுப்பப்பட்டது. திருச்சி அருகே உள்ள இந்த திருச்செந்துறை உள்ள 8 கிராமங்கள் அறிவிக்கப்பட்ட விவகாரம் நாடாளுமன்றத்திலும் அது மத்திய அமைச்சரால் சுட்டி காட்டப்பட்டது. இது போல ஊபி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இந்த பிரச்சனைகள் எழும்போது அவர்கள் தரப்பு வாதங்களை எடுத்து வைப்பதற்காக அந்த இஸ்லாமியர்கள் அல்லாதோர் அதில் சேர்க்கப்படுகிறார்கள் என்று விளக்கம் அளிக்கப்பட்டது. அது சரியா? அதே மாதிரி அறத்துறையில் சேர்க்க முடியுமா? இந்து அல்லாதவரை முஸ்லீம் எத்தனையோ கோயில்கள் சொத்து முஸ்லீம் சொத்துக்கள் கோயில் சொத்துன்னு சொல்லி வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. அங்கே முஸ்லீம் அல்லாத கிறிஸ்துவர்களையோ இந்து அல்லாத கிறிஸ்துவர்களையோ முஸ்லீம் நியமித்து இந்த வழக்கெல்லாம் தீர்க்க வைக்க முடியுமா? சார், உரிமை விளம்பி வழக்கை தீர்த்து வைக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குது? அரசுக்கும் இல்லை. முதல்ல அரசு நீதிமன்றம் போனா கூட அரசினுடைய வருவாய்த்துறையும் சர்வே டிபார்ட்மெண்ட் தான் இடத்த அடையாளம் காட்டி இந்த ஆளுக்குன்னு சொல்ல முடியும். நீ நீதிமன்றத்துக்கு போனா கூட அவங்களோட உதவி தான் வேணும். அதுக்கப்புறம் கலெக்டரை கூப்பிடுவாங்க, சர்வேயரை கூப்பிடுவாங்க, தாசில்தாரை கூப்பிடுவாங்க. யார் வக்ஃப் போர்டு சொன்னா ஏத்துக்குவாங்களா? கிடையாது. அப்போ அப்படிதான் சார் சொல்றாங்க. வக்ஃப் போர்டு
அவங்களுக்கான அந்த தனி உரிமை என்பது வந்து அவர்கள் நீதிமன்றத்துக்கு போனால் கூட ஒரு சிறப்பு உரிமை அடிப்படையில் தான் போக முடியும். இப்போ வந்து மாவட்ட ஆட்சியருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது, அப்போது இல்லை. இல்ல நான் சொல்றேன், பழைய திருத்தங்கள் சொல்றாங்க. அதான் இப்போ நாகப்பட்டினத்தில் ஒரு ஸ்கூல்ல சொத்து வந்து அறநிலைத்துறை சொந்தம்னு சொன்னாங்க, சொல்லி அது வழக்கு போட்டாங்க. வழக்கு எங்க போனுச்சு? கோர்ட்டுக்கு போகல. அறநிலைத்துறையுடைய ஜேசி தான் கோர்ட்டே நடத்துறாரு. அவர் தீர்ப்பு கொடுத்த பிறகு அப்பீல் நீங்க போக முடியாது. கமிஷனர் ஜேசிட்ட ஆரம்பிச்சு சென்னை கமிஷனர் வந்து நிக்கும் அந்த வழக்கு. அவர் எப்போ முடிக்கிறாரோ அதை தாண்டித்தான் நீங்க கோர்ட்டுக்கே போக முடியும். அப்ப அறநிலையத்துறைக்கு கொடுக்க என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே அதிகாரம் தான் வக்ஃப் போர்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது.